பல நூற்றாண்டுகளுக்கு முன் பழமையான ஓலைச்சுவடி காகிதங்களில் எழுதியுள்ள வரலாற்று தகவல்களை பேணி பாதுகாப்பது இப்பணியை புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள தென்மண்டல தேசிய ஆவண காப்பகம் செம்மையாக செய்து வரலாற்று ஆவணங்களை பொக்கிஷமாக பாதுகாத்து வருகிறது. பிரெஞ்சு ஆட்சியில் இருந்த பிறப்பு, இறப்பு, ஞானஸ்தானம், திருமணம் போன்ற விவரங்கள் அடங்கிய பதிவேடுகள் பாதுகாக்கப்படுகிறது. பிரெஞ்சு அரசின் கடித போக்குவரத்து வரைபடங்கள் பாதுகாக்கப்படுகிறது. பிரெஞ்சு இந்திய சுதந்திர போராட்ட முயற்சி, சட்டசபை நிகழ்ச்சிகள், ராமநாதபுரம் சமஸ்தானத்திலிருந்து பெறப்பட்ட ஏராளமான ஓலைச்சுவடிகள், நீதிமன்ற கோப்புகள், அரிய புத்தகங்கள் வரலாற்று ஆராய்ச்சிக்கு உதவும் வகையில் இங்குள்ளன. பல்வேறு வரலாற்று ஆவணங்கள் நூற்றாண்டை கடந்து நிற்பதால் சில காகிதங்களை தொட்டாலே உடைந்துவிடும் அளவுக்கு மோசமாக இருக்கும். சிறிது கவனம் சிதறினால் கூட ஆவணத்தை இழக்க வேண்டியிருக்கும். இந்த சிரமங்களை எல்லாம் கடந்து நுணுக்கமாக பாதுகாத்து வருகின்றனர் தேசிய ஆவண காப்பகத்தினர். இங்கே குறிப்பாக லேமினேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மெத்தட், ஒரு முறை இங்கு பாதுகாப்பு முறை இங்கு பின்பற்றப்படுகின்றது. இந்த லேமினேஷன்ல அந்த ஆவணத்தின் இருபுறமும் மெல்லிய தாள் கொண்டு ஒட்டும் முறை. இந்த மெல்லிய தாள் என்று சொல்லப்படுகின்ற என்றால் டிஷ்யூ பேப்பர் மற்றும் செல்லுலோ ஆசிட் ஃபாயில், இது ரெண்டு தாள் ஜப்பான், USA போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இங்கே அது பயன்படுத்தப்படுகின்றது. இது அந்த ஆவணத்தை பலப்படுத்தும் முறை. ரொம்ப கிழிந்த பிரிட்டலான டாக்குமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ரொம்ப ஸ்ட்ரென்தன் கொடுக்கிறதுக்காண்டி இரண்டு சைடும் டிஷ்யூ பேப்பர் கொண்டு ஒட்டுகின்ற ஒரு முறை. இது லேமினேஷன் என்று சொல்கின்றோம். பொதுமக்கள் தங்களிடம் அரிய ஆவணங்கள் இருந்தால் அவற்றை தேசிய ஆவண காப்பகத்திடம் ஒப்படைக்கலாம். அவற்றை முறையாக பராமரித்து அரிய பொக்கிஷமாக பாதுகாக்கப்படும் என்பதற்கு உத்தரவாதம் உண்டு.